நம்ம ஹாப்பியாக இருக்கணும், சுலபமாக இருக்கணும். எவனாவது எக்கடாவது கெட்டு போட்டுங்கிற ஒரு மனசு இருக்குல்ல, அது ரொம்ப மோசமானது. அது ரஜினிக்கெல்லாம் இருக்குது. விஜய் வீட்டில் அந்த இது கூட நடக்கலையே. அவன் அங்கே இருக்கிற கேமராவை பார்த்து தானே தலைவா தலைவான்னு கத்திட்டு போகிறான். அந்த விஷயத்த கூட போனார்ல திருநெல்வேலி. சட்டக்கட்டெலாம் வேர்த்து போய் ஒரு 1000 பேருக்கு எடுத்து கொடுத்துட்டு தானே வந்தார். அது சாதாரண விஷயம் இல்லை. கமலஹாசன் நீங்கள் பிக் பாஸில் செஞ்சது அநியாயம். நீங்கள் மாயாவை தேர்ந்தெடுத்துருக்கணும் அல்லது மாயாவை விரட்டி விடணும். லைக்காவுக்கு ஒரு நிதி நெருக்கடி. ஸோ அதனால் படப்பிடிப்பு நடத்தாமல் வச்சுருக்கிறதா அஜித் நினைக்கிற மாதிரி இந்த படம் மே 1ஆம் தேதி வருமானு தெரியும். சிவகார்த்திகேயன் படமெல்லாம் 50% நஷ்டத்தை ஏற்படுத்துங்கிறாங்க. கேரளாவில் படம் டிசாஸ்டர். போஸ்டர் காசு கூட வராதுன்ட்டாங்க. லைக்கா ப்ரொடக்ஷனில் ரஜினிகாந்த் அவர்களோட லால் சலாம் பிப்ரவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு. சேட்டலைட் ரைட்ஸ் அது விற்கலை, டிஜிட்டல் ரைட்ஸ் இன்னும் விற்கலை அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். என்ன லெவலில் இருக்குது, வித்துட்டாங்களா இன்னும் இல்லையா? இப்போ சேட்டலைட் மட்டும் இப்போ இந்த மாதிரி தகவல்லாம் வெளியில் வந்தோடனே அது ரஜினிக்கு கொஞ்சம் இழுக்காக தானே இருக்கும். என்னடா இது நம்ம படம் ஒன்று விற்கலைன்னு வெளியில் டாக் வருது அப்படின்ட்டு இப்போ அவரே சன் டிவிக்கு பேசினதாக ஒரு தகவல் இருக்குது. பேசி இந்த மாதிரி படத்தை நீங்கள் வாங்கிங்க அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் முடியாது சார்ன்னு சொல்ல முடியாது இல்லை. அதனால் அவங்க ஏதோ ஒரு ரேட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டாங்க அந்த படத்தை. டிஜிட்டல் மட்டும் இன்னும் விற்கலை. பட்டு அது பரவாயில்ல பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது சமீபத்தில் பொங்கலுக்கு அவங்க ரசிகர்கள் அவரை போய் பார்க்க போகும்போது ஒரு சலசலப்பு அங்கே ஏற்பட்டுருச்சு சார். ஸோ வருடம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷத்துக்கு ரசிகர்கள் போய் பார்க்கும்போது அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க சரௌண்டிங்கில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறதா அந்த பெண்மணியே சொல்கிறாங்க. அவங்களே ஒரு சஜஷனும் சொல்கிறாங்க. கல்யாண மண்டபம் இருக்குது, அங்கே கூடுங்க, இல்லை ஏதோ ஒரு பொது இடத்துல கூடி அவரை பாருங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரஜினிகாந்த் ஏன் செய்ய மறுக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் பழக்கப்படுத்திட்டார். வீட்டில் அவர் இந்த குட்டி சோறுக்கு அந்த நின்று அவர் பார்த்ததுனால எல்லாருமே அவர் அங்கே இருப்பார்னு நினச்சிட்டு கூட்டம் வந்துடுச்சு. இது ஆட்டு மந்த கூட்டம் தானே, இதுக்கு அறிவு கிடையாது. சொன்னால் கூட ஒருத்தரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு அம்மா கத்துது, வீட்டு வாசலில் கோலம் போட முடியல, ஏன்டா அப்படி பாடாப்படுத்துறீங்க, தலைவான்னு ஏன்டா கத்தி என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னா அந்த அம்மா கேட்குது. யார் மண்டையில் ஏறி இருக்கோங்கிறீங்க? நீங்கள் அடுத்து ஏதாவது ஒரு விழா வரும்போது நீங்கள் பாருங்கள், ஒரு பண்டிகை நாளில் மொத்த பேர் அங்கே தான் போய் நிற்பான். இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கே, இது ரஜினிக்கு சங்கடமாக இருக்க. அவர் முகத்தை பார்த்தீங்களா? நிஜமாகவே அவ்வளோ சங்கடப்பட்டு தாங்க வெளில வந்து நிற்கிறாரு. அவர் ரசிகர்கள்லாம் வாங்க இந்த வீட்டு கோலத்தை மிரிங்கலாம் அவர் சொல்லலை. ஆனால் என்ன கொடுமைன்னா வந்துடுறாங்க, அதை அவரால் தடுக்க முடியல. அதுக்கு ஒரே வழி அவர் என்ன பண்ணணும், பர்மனெண்ட்டாக ஒரு தடை போடணும். இங்கே வரவே வராதிங்க, நான் இருக்க மாட்டேன், இருந்தாலும் நான் உங்களை பார்க்க மாட்டேன், நீங்கள் வர்றதுன்னா இனிமேல் மண்டபத்துக்கு வாங்க அப்படின்னு அவர் சொல்லணும். பண்டிகை நாட்களில் மண்டபத்தில் போய் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். சும்மா நான் இருந்த இடத்துல ஒரு ஸ்டூலை போட்டு ஏறி நிற்பேங்கிறது ஒரு தியாகமா? உங்களுக்காக மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், மன்னார்குடியிலேருந்து வர்றான், நீங்கள் ஒரு ஸ்டூல் மேலே ஏறின்னு அப்படின்னா முடிஞ்சு போச்சா? அவனுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க, கிளம்பி மண்டபத்துக்கு போங்க. அங்கே இருக்கிற பகுதி மக்களை நிஜமாகவே எரிச்சல் விட்டாதீங்கிறது தான் உண்மை. இப்போ இதே ஜெயலலிதா அம்மா அங்கே இருந்தப்போ இதெல்லாம் நடந்துச்சா? ஒரு கூட்டம் இன்னொரு தெருவில் நின்ற முடியுமா? அப்போ அந்த பயம் அன்றைக்கி உங்களுக்கு இருந்துச்சுல்ல. இங்கே 50 பேர் தலைவான்னு கத்தினான்னா அந்த அம்மா சும்மா விடாதுன்னு தெரியுது இல்லை. அன்னைக்கு நீங்கள் யாரையுமே உள்ளே விடாமல் பார்த்துக்கிட்டீங்கல்ல. ஏன் இன்றைக்கி அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ தவறு ரஜினி மேலேயும் இருக்குது. அதனால் நிஜமாகவே அங்கே இருக்கிற குடியிருப்பு வாசிகள் ரொம்ப பாவப்பட்டவங்க தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வீட்டு வாசல், நம்ம கேட்டு வாசலில் ஒரு பைக்குனாலே நமக்கு கடுப்பாகுது. இங்கே பைக்கை நிறுத்தாதீர்கள்னு ஒரு போர்டை வைக்கிறோம். அப்போ தினம் ஒரு கூட்டம் அங்கே நின்றுக்குச்சுன்னா அவங்களால போக முடியுமா, வர முடியுமா? எவ்வளோ பெரிய டென்ஷன் அது. நிஜமாகவே நீங்கள் அவங்க பார்வையிலேருந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயந்தான். இனிமேலாவது ரஜினி அதை மாற்றணும். நினச்சா மாற்றலாங்க, இவங்க நினைக்க மாட்டாங்க. அதுதான், நம்ம ஹாப்பியாக இருக்கணும், சுலபமாக இருக்கணும், எவனாவது எக்கடாவது கெட்டு போட்டுங்கிற ஒரு மனசு இருக்குல்ல, அது ரொம்ப மோசமானது. அது ரஜினிக்கெல்லாம் இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ தூரம் அதை வளர விட்டுருக்க மாட்டார். இதை பற்றி பேசும்போது சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு கம்பேரிசன் ஃபோட்டோ வந்தது. ஒன்று இந்த பிரச்சனை நடந்தது, இன்னொரு பக்கம் கோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜய் அவர்கள் எடுத்த செல்ஃபி. ஸோ கண்டினியூஸாக இப்போ விஜய் அவர்கள் ரசிகர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, நிறையா வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் ரசிகர்கள் இதை சப்போர்ட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் அது அவரோட அரசியலுக்காக அவர் பண்ணுறாரு. இப்படி கண்டினியூஸாக அவர் ரசிகர்களை மீட் பண்ணுறது சமீபமாக தான் நடக்குது. அரசியலுக்கு வர்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பக்கமும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அரசியல் தான், முழுக்க முழுக்க அரசியல் தான். இது என்ன இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வெட்டியாக ஒருத்தர் மேலே இன்னும் செல்ஃபி எடுக்கிறாருன்னா வேறு என்ன காரணமாக இருக்க முடியும்? இப்போ இவ்வளோ நாள் அது பண்ணாரா என்ன? இல்லையா, இப்போ தானே கொஞ்ச நாளாக அது நடந்துகிட்டு இருக்குது. நெய்வேலியில் ஆரம்பிச்சிது, அப்படியே அடுத்தடுத்த படங்களில் நடந்துகிட்ருக்கு. எல்லாமே அரசியல் காரணம்தான்.
இன்னொன்று இந்த நேரத்தில் நம்ம இதையும் சொல்லணும். ரஜினி வந்து நம்ம ஒரேடியாக பிடிச்சி திட்டி விட்டோம். பட்டு விஜய் வீட்டில் அந்த இது கூட நடக்கலையே. அவன் அங்கே இருக்கிற கேமராவை பார்த்து தானே தலைவா தலைவான்னு கத்திட்டு போகிறான். அந்த விஷயத்த கூட அவர் ஒரு சூளை போட்டு ஏறி நின்று அந்த பக்கமாக பார்த்து செய்யலையே. அப்போது ஏதோ செய்கிறாரு, பட் அதை வந்து ஒரு முறையான இடத்துல செய்யணுங்கிறது தான். அந்த செல்ஃபி எடுக்கும்போது அவரை வந்து கோட் படத்தோட கெட்டப்பில் தான் வந்திருந்தாரு. ஸோ அந்த க்ளீன் சேவ் பண்ணுற கெட்டப் பார்த்துட்டு ஒரு பக்கம் அவர் ரசிகர்கள் ரொம்ப யங்காக இருக்காருன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் அவருடைய தோற்றத்தை வந்து பலரும் கிண்டல் பண்ணுறாங்க. அந்த லுக்கை எப்படி அவர் ரிவீல் பண்ணார்? ஸோ உங்களுக்கு அந்த லுக் சாட்டிஸ்ஃபைடா? இல்லை இந்த கிண்டல் பண்ணுறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? பெரும்பாலும் நடிகர்கள் வந்து அவங்களுடைய இமேஜை காப்பாற்றுறதுங்கிறது தான் முக்கியம். விஜய் வந்து ஏன் இப்படி வந்தாருன்னா, ரஜினி வராரு நம்ம வந்தால் என்ன. இப்போ ரஜினி தலையெல்லாம் நரைச்சி போய் அப்படியே அந்த எந்த மேக்கப்பும் இல்லாமல் வருவார். பல நேரங்கள் வீட்டில் வந்து ஒரு அரகை பனியனை போட்டுக்கிட்டு இவர் தான் ரஜினியா அப்படிங்கிற அளவுக்கு சில நேரம் பார்க்கும்போது கி ராஜநாராயணனை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓ அவர் மாதிரியே இருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்கார். அது மாதிரி நம்மளும் இயல்பாக இருப்போம்னு நினச்சி ஒரு வேலை செய்கிறாரான்னு தெரியல. பட் இமேஜ் ரொம்ப முக்கியம். இப்போ அதை பார்க்குறவங்க பல பேர் என்ன விஜய் இப்படி இருக்காரு, நம்ம எவ்வளோ அழகாக அவரை நினச்சிருந்தோம் அப்படின்லாம் தோணும்ல. அது அதான் அரசியலுக்கு தான், வேற என்ன. அவர் இன்னுமே எதிர்காலத்தில் வந்து ஃபுல் மேக்கப்லலாம் எங்கேயும் போக முடியாது. ஒரு லட்சக்கணக்கான ஒரு கூட்டம் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து எம்ஜிஆர் மாதிரி தொப்பி போட்டு கண்ணாடி போட்டு அப்படி இப்படி போய் அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி இயல்பாக போயிட்டு வந்துட்டு அப்படி தான் அரசியல் இனிமேல் எதிர்காலத்தில் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நினச்சி கூட ஒரு வேளை நம்ம இப்போலேருந்தே அதுக்கு மாறுவோம்னு நினைக்கிறோம். அது தெரியல. நடிகர்கள் அப்படின்றது வேற, அரசியல் களம் அப்படின்றது வேற. ஏன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் மக்களை பார்க்குறதே அந்த படம் ரிலீஸ் டைம் சமயத்தில் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க பெருசாக மக்களை பார்க்க மாட்டாங்க. ஆனால் அரசியல்வாதிகள்ன்றது களத்தில் இறங்கி அவங்க செய்யணும். அதை விஜயால் செய்ய முடியுமா? அதற்கான ப்ராக்டிஸ் அவர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கதாகவும் பார்க்க முடியுது. பட் அதை விஜயால் சாத்தியப்படுமா? விஜய் நிச்சயமாக சாத்தியங்க. அதில் என்ன இருக்குது, இப்போ இந்த போனார்ல திருநெல்வேலி, சட்டக்கட்டெலாம் வேர்த்து போய் ஒரு 1000 பேருக்கு எடுத்து கொடுத்துட்டு தானே வந்தார். அது சாதாரண விஷயம் இல்லைல்ல. ஒரு மூட்டையை கையில் வச்சுட்டு ஒரு அம்மா வாங்குற வரைக்கும் நிற்கிறாருல்ல. இன்னொன்று விஜய் மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப சொகுசாக இருந்தவங்க. அவங்களெல்லாம் வந்து கஷ்டப்படவே விட மாட்டாங்க. இப்படி திரும்பினா ஒருத்தன் ஜூஸை வச்சுட்டு நிற்பான், இப்படி காலை நீட்டினா ஒருத்தன் சாக்ஸை மாட்டி விடுவான். ஸோ அப்படி தானே இங்கே வச்சுருக்காங்க. அப்படி உள்ளவர் அங்கே போய் மக்களோட மக்களான்னு வேர்வை சிந்தி அந்த விஷயம்லாம் செய்கிறது நிஜமாக ஒரு ப்ராக்டிஸ் தான். அது வேணும். நீங்கள் அரசியல்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா மக்களோடு மக்களாக இருப்பதற்கு முதல்ல பழகணும். இது நல்ல தொடர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். விமர்சனம் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல்னு வந்துட்டால் விமர்சனத்தை தாங்கி தான் ஆகணும். ஆனால் இப்போ சமீபத்தில் பிக் பாஸ் நடந்து முடிஞ்சிருது. கமல் அவர்களை அதே விஜய் டிவியை சார்ந்த புகழ் மற்றும் குரேஷி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி துபாயில் வச்சு ஒரு கிண்டல் பண்ணியிருக்காங்க மாயாவை வச்சு. ஆனால் விஜய் டிவி தரப்புல இருந்து அவங்கள ப்ரெஷர் பண்ணது அவங்க வெளியிட்ட அந்த மன்னிப்பு வீடியோவில் தெரிஞ்சது. ஸோ அரசியல் களத்துக்கு வந்துட்டார், ஒரு பொது மேடையில் இருக்கார் கமலஹாசன். ஆனால் அவரால் அந்த விமர்சனத்தை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் பேசிக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து நீங்கள் புகழையும் அந்த பையனையும் கண்டிங்க அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டார். எனக்கு தெரியும் அவர் வந்து அப்படிப்பட்ட நபர் கிடையாது. விஜய் டிவி நிர்வாகமே தானாக முன் வந்து தான் அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவர்கள் அப்படி செஞ்சுருக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப அழுத்தமாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் ஒரு துறையில் இருக்கீங்க, விஜய் தொலைக்காட்சியில் அவர் அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு, அதே தொலைக்காட்சியில் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து அவரை விமர்சித்தா நமக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை வருமானு முதல்ல சுயநலமாவது யோசிச்சுருக்கணும். அது செய்யலை. இன்னொன்று அவருடைய வயசு, கமலஹாசன் வயசு, அவர் வந்து மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் வெளியில் தகவல் இருக்குது. நம்ம பெருசாக பிக் பாஸ் பார்க்காததுனால நமக்கு தெரியல. அப்படி இருந்தால் கூட நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னே வச்சுக்கிங்க, அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. 2 பேருக்கும் ஒரு லிங்கை ஏற்படுத்துறது இருக்குல்ல. அந்த வயசை தாண்டி இன்னும் சொல்ல போனால் கமலஹாசன் பேத்தி வயசு இருக்கும். அது ஏன் அப்படி வந்து ஒரு கேவலமான ஒரு உறவை உருவாக்கணுங்க. ஸோ அதுதான் நமக்கு வருத்தமாக இருக்கே தவிர, ஒருவர் செய்கிற செயலை நீங்கள் விமர்சனம் பண்ணுவதற்கு எல்லா தகுதியும் எல்லாருக்கும் இருக்குது. கமலஹாசன் நீங்கள் பிக் பாஸில் செஞ்சது அநியாயம், நீங்கள் மாயாவை தேர்ந்தெடுத்துருக்கணும் அல்லது மாயாவை விரட்டி விட்ருக்கணும். ஏதோ ஒன்று நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். அதை விட்டுட்டு உங்கள் 2 பேருக்கு லிங்க் இருக்குது அப்படின்னு பேசுகிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அது 2 பேரும் வெளியில் மக்கள் பேசுகிறது வேறு, அவங்களுக்கு என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் இந்த உள்ளே இருக்கிற 2 பேர் பேசுனது தான் ரொம்ப ரொம்ப தப்பு. கமலஹாசன் அவர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் சைன் பண்ணிகிட்டே போகிறார். ஹச்சினோ ப்ராஜெக்ட், மணிரத்னம் அவர்களோட ப்ராஜெக்ட், இந்தியன் 2, இந்தியன் 3 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு அறிவிப்பு வருது, அன்பறிவு மாஸ்டரோட
ஒரு படம். கமலஹாசன் அவர்களோட கெரியர்ல பார்க்கும்போது நிறைய புது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாலும், இப்ப சமீபத்தில அவர் தேர்ந்தெடுக்கிற இயக்குனர்கள்லாம் கொஞ்சம் ஹிட் குடுத்த இயக்குனர்கள். ம். அப்படி இருக்கும்போது அன்பறிவு அவர்கள சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன சார்? இல்ல விக்ரம் படத்துல அன்பறிவு பண்ண அந்த ஃபைட்டு, இன்னொன்னு இந்த மாரி வெற்றி படங்கள் எல்லாமே ஃபைட்ட முன்னிறுத்திய படங்களா இருக்கு. கமலஹாசன் அந்த ரூட்ட புடிச்சு போயிட்டாரு. இனிமே அவரால வந்து ஒரு சிப்பிக்குள் முத்து மாரி படமெல்லாம், ஒரு குணா மாரி படமெல்லாம் இங்க பண்ணவே முடியாது போல இருக்கு. அந்த இடத்துக்கு அவரும் வரமாட்டார் போல இருக்கு. ஸோ அப்படி மாறிட்டாரு. இன்னொன்னு இந்த சினிமாவுல எவ்வளவோ இழந்தவரு, இப்ப தான் அள்ள ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அதற்கான ஃபார்முலா ஒண்ணு கையில சிக்கிருச்சு. ஸோ அத நோக்கி டிராவல் பண்ணணும்னு போறாரு. நமக்கெல்லாம் வருத்தம் தான். பட் இருந்தாலும் சம்பாரிச்சுட்டு போகட்டும். அது வேற விஷயம். அப்படிதான் வந்து அன்பறிவ அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஒரு ஃபைட் மாஸ்டரே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால அவங்க 2 பேரையும் உள்ள கொண்டு வந்திருக்காரு. ஏற்கனவே அவங்களுக்கு நீண்ட காலமா ஒரு ஆசை இருக்கு. நம்ம டைரக்ட் பண்ணணுன்ட்டு அவங்க பல இடங்கள்ல ட்ரை பண்ணிட்டு கடைசியா கமல்ட்ட வந்திருக்காங்க. ஆக்சுவலா அனிருத்தும், லோகேஷ் கனகராஜும் நடிக்கிற படத்த அவங்க இயக்குறதா இருந்துச்சு. அத சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறதா இருந்துச்சு. எல்லாம் மூவ் ஆகுற நேரத்தில எல்லாமே ஏதோ கொலாப்ஸ் ஆகி வந்துட்டாங்க. ஸோ அடுத்து இது போகுது. எப்படி வருதுன்னு தெரியல. பொங்கல் அன்னைக்கு எல்லா படத்துல முக்கியமான நடிகர்கள் எல்லா படத்தோட போஸ்டரும் வெளிவந்தது. விடாமுயற்சி எந்த அப்டேட்டும் வரல. ஆனா அதற்கு அடுத்த நாள் Netflixோட இது வந்தது. ஸோ விடாமுயற்சி அப்டேட் வருமா? படம் எப்போ வரும்? ஸோ அது நீங்களாவது சொல்லுங்க அஜித் ரசிகர்களுக்கு. இல்ல படப்பிடிப்பு நடக்கலங்க. இப்ப அதுதான் பெரிய என்னன்னு தெரியல. அதுக்குள்ள என்ன நடக்குது? ஏன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு பெருசா தெரியல. பட் பரவலா விசாரிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, லைக்காவுக்கு ஒரு நிதி நெருக்கடி. ஸோ அதனால வந்து படப்பிடிப்பு நடத்தாம வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில், அஜித் நினைக்கிற மாரி இந்த படம் மே 1ஆம் தேதி வருமான்னு தெரியல. ஏன்னா ஒருவேளை அது உண்மையா இருக்கிற பட்சத்தில, இவங்க எப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ணி, எப்போ அது மீண்டும் ஷூட்டிங் ஆரம்பிச்சு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதம் 12ஆம் தேதி அவங்க அஜர்பைஜான்ல ஆரம்பிச்சிருக்கணும். நடக்கலன்னு சொல்றாங்க. துபாயில தான் இருக்காரு அஜித். கலைஞர் 100ல சூர்யா அவர்களும் இயக்குனர் அமீர் அவர்களும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஓரளவுக்கு சகஜமா தான் இருந்தது. இப்ப பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சா? அவங்க அந்த இத செட்டில்மென்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்களா? வாடிவாசல்ல இருவரும் இணைந்து நடிக்கிறாங்களா? இல்லையா? இல்ல அது இன்னும் குழப்பமாவே இருக்கு. ஏன்னா அது வந்து அங்க 2 பேரும் சந்தித்தது, கட்டி பிடிச்சது எல்லாமே ஒரு பொது இடங்கள்ல 2 பேரும் சந்திக்கும்போது என்ன நடக்குமோ அதுதான் நடந்திருக்குங்கிற தகவல் அப்புறம் சொல்றாங்க. நான் கூட என்ன நினச்சேன்னா, அவங்க பரஸ்பரம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இனி வந்து ஒரு சிட்டிங்கில உட்காந்து எல்லாத்தையும் முடிச்சுருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் அங்க வந்த சிவகுமாரும், கார்த்தியும் அமீர பார்த்துட்டு கண்டும் கண்டுக்காம திரும்பி போயிருக்கிறாங்க. ஸோ அப்ப இவங்க வந்து கோபமா இருக்காங்கங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்தையும் தாண்டி ஞானவேல் தரப்புல நம்ம விசாரிக்கும்போது, அவர் என்ன சொல்ட்டாராம், தீர்ப்பு வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துரும். கோர்ட் என்ன சொல்லுதோ அத நம்ம கேட்போம். அதுக்கு நடுவுல இது தொடர்பா எந்த சமாதான முயற்சியும் நம்ம செய்ய வேண்டாம். அப்படின்னு இப்போதைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல இருக்கு. நடுவுல வெற்றிமாறன் பேசிட்டு இருந்தாரு. இப்ப அந்த பேச்சுவார்த்தை நின்னு போச்சு. இப்ப யாருமே சமாதானத்துல இறங்கல. சமாதான நடவடிக்கையே இல்ல. நேரடி கோர்ட் தீர்ப்பு தான். அப்படி போயிட்டாங்க 2 பேரும். ஸோ இந்த பிரச்சனையினால தான் தங்கலான் படமும், கங்குவா படமும் தள்ளி போறதாவும் ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா ஜனவரி வெளியீடா இருந்தது தங்கலான் படம். ஆனா அது வந்து தள்ளி போயிருக்கு. என்ன ரீசன் சார்? இதுதான் மெயினான ரீசனா? இல்ல இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த படத்தினுடைய விஎஃப்எக்ஸ் வந்து ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா இவங்க நினைச்ச மாரி அது பெர்ஃபெக்ட்டா வரல. இன்னொன்னு அவங்க அது வேர்ல்டு வைடு அந்த படத்த கொண்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அப்படின்னு திரும்ப திரும்ப அத மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க சொன்னது என்னன்னா, இன்னும் எங்களுக்கு டைம் குடுங்க. அப்பதான் இன்னும் பெர்ஃபெக்ட்டா வருங்கிற மாரி சொல்லிட்டாங்களாம். ஸோ அதுக்காக வந்து மார்ச்ல பண்ணலான்னு முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மார்ச்சுங்கும்போது மற்ற மற்ற மாநிலங்கள்ல ஏதோ படங்கள் முக்கிய படங்கள் வருது போல இருக்கு. ஸோ அதனால ஒரேடியா ஏப்ரல் போயிடலாம். சிம்புவுடைய அடுத்த படம் தேசிங் பெரியசாமி அவர் படம் டிராப் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு தகவல் வருது. உண்மை என்ன சார்? இல்ல உறுதியா டிராப் ஆகல. உறுதியா டிராப் ஆகல. ஆகல. ஆமா. அது வந்து அந்த ஆரம்ப கட்ட வேலைகள் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஸோ அந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு. இதில என்னன்னா, அந்த விஎஃப்எக்ஸ் நிறுவனமே வந்து இவங்க ராஜ்கமலுக்கு வந்துருச்சு. அங்க வந்து அந்த எக்யூப்மெண்ட்லாம் போட்டு, கம்ப்யூட்டர்லாம் போட்டு அந்த ஆட்கள அங்க ஹையர் பண்ணி, அங்க தான் அந்த ஒர்க்கே நடந்துகிட்டு இருக்கு. தேசிங் பெரியசாமி படத்தோட ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் இந்த இந்த மினியேச்சர் அது இது கேரிகேச்சர்ன்னு என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாமே அத வந்து அங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். பிப்ரவரி எண்டுல ஷூட்டிங் போயிருவாங்கங்கிற மாரி இப்போதைக்கு தகவல் இருக்கு. ஓகே சார். விஜய் சேதுபதி அவர்கள் தொடர்ந்து நான் வந்து ஹீரோவா தான் பண்ண போறேன். இனிமேல் சைடு ரோலோ இல்ல வில்லனாவோ பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து மெயின் ஹீரோவா பண்ண நிறைய படங்கள் அவருக்கு பெருசா கை கொடுக்கல. ஸோ இந்த ஃபார்முலா அவர் கையில எடுத்தாருன்னா, அவர் மீண்டும் தமிழ் சினிமாலயோ இல்ல பாலிவுட்லயோ ஜெயிக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல அவர் எடுத்தது தவறான முடிவுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, இவ்வளவு காலம் விஜய் சேதுபதியை சஸ்டெயின் பண்ண வச்சது
இந்த சின்ன சின்ன கேரக்டர்கள் தான். சின்ன கேரக்டர்னு சொல்ல முடியாது. இந்த வில்லன், இந்த மாதிரி கௌரவ வேடம் இதெல்லாம் தான். இல்லைன்னா விஜய் சேதுபதியை மறந்துருப்பாங்க. அவர் கொடுத்த தோல்விக்கு அவர் வந்து மார்க்கெட்லேயே இல்லாமல் போயிருப்பார். அப்பப்போ வந்து அவருக்கான அந்த கூட்டத்தை அப்படியே தக்க வச்சதுக்கு இது மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இந்த முடிவை அவர் எடுத்திருக்கக்கூடாது. இதற்கப்புறம் பல அவரோடு ட்ராவல் பண்ண பல உதவி இயக்குனர்கள் எல்லாருமே விஜய் சேதுபதியை நம்பியிருக்காங்க. நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அதில் அவர் வந்தாருன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ண வசதியாக இருக்கும். ஒரு ஓடிடிக்கு தள்ளி விட்டுடலாம். அவரும் வந்து நம்ம ஆரம்ப காலத்தில் நமக்கு வந்து ஒரு கூட உதவியாக இருந்திருக்கிறாரு. ஒரு சின்ன ஹெல்ப் தானே பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ இந்த முடிவை எடுத்தது பல பேருக்கு ஒரு வருத்தத்தை கூட கொடுத்துருக்கும். ஓகே சார். தனுஷ் அவர்கள் கண்டினியூஸாக படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் இயக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒருவேளை அவர் இயக்கிற படங்கள் வெற்றி அடைஞ்சிட்டா அவர் நடிப்பை விட்டுட்டு டைரக்ஷன் பக்கம் திரும்புறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஒரு அப்படி போயிடவும் கூடாது அவர். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நடிகரை வந்து சினிமா எழுந்துடக்கூடாது. அப்பப்போ படம் பண்ணுவார், அவ்வளோதான். அதை ஒரேடியாக போகிற எண்ணம்லாம் அவர் கிடையாது. ஓகே சார். பொங்கல் ரிலீஸ் ஆன 2 படங்களுமே செகண்ட் பார்ட்டுக்கு வரும் லீட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அவர்களும் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அயலான் இவரும் கேப்டன் மில்லருமே லீடு அங்கே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ 2ஆம் பாகங்கள் வந்தால் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இது கலவையான விமர்சனங்கள் தானே வந்து. முதல் பாகமே வெற்றி அடையலையா, அப்புறம் எப்படி 2ஆம் பாகத்துக்கு போவாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. எப்போவுமே வெற்றி தான் அதை தொடர வைக்கும். இப்போ விடுதலை படத்தினுடைய வெற்றி தான் பார்ட் 2 கண்டினியூ பண்ண வச்சது, அவ்வளோ செலவு பண்ண வச்சது. அப்போ நீங்கள் வந்து இந்த படத்துக்கான தரம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, வெளியில் மக்கள் மத்தியில் என்ன மரியாதைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஸ்கூல் காலேஜெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றோட முடிஞ்சு போச்சு அந்த திருவிழா. அதுலேயே அவங்களுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. சிவகார்த்திகேயன் படமெல்லாம் 50% நஷ்டத்தை ஏற்படுத்துங்கிறாங்க விநியோகஸ்தரெல்லாம். 50% லாஸ் வரும். மறுபடியும் வந்து தயாரிப்பாளர் வாசல்லையோ சிவகார்த்திகேயன் வீட்டு வாசல்லையும் நின்னாகணுங்கிற சூழ்நிலையை அயலான் கிரியேட் பண்ணியிருக்கு. கேரளாவிலாம் படம் டிசாஸ்டர், போஸ்டர் காசு கூட வராதுன்ட்டாங்க அயலான் படத்துக்கு. ஸோ அப்படி இருக்குது நிலவரம். ஸோ அதனால் இதில் எங்கே பார்ட் 2. ஓகே சார். எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.